நான் வந்து ஆண்டவரை 16 வயசுல தான் நான் ஏத்துக்கிட்டேன். 17 வயசுல அப்படியே ஒரு துடிப்பு ஆண்டவருக்காக. எப்படியாச்சும் ஊழியத்துக்கு போயிடணும், அதுக்கப்புறம் படிக்கலாம், எங்கேயாச்சும் ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு. ஒரு பாஷை தெரியாது, ஆனா ஊழியத்துக்கு போகணும்னு ஒரு துடிப்பு ஆண்டவருக்காக. 17 வயசுலயே நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். அங்க போய் ஹிந்திலாம் கத்துக்கிட்டு, ஹிந்தி பைபிள் காலேஜ்ல எல்லாம் படிச்சு, அந்த மாதிரி ஒரு துடிப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த துடிப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடணும்னாக்கா அழகா ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவரை விட்டுட்டு விலகிட்டு பேச்சை கேட்காம என் சொந்த எண்ணத்துல வாழ்வேன், நான் பார்த்துப்பேன், நான் இப்படி இருப்பேன், என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க பார்த்தீங்களா? ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கைலாம் எங்க போய் எப்படி முடியும்னே தெரியல. கேட்டா சொல்லுவாங்க, இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை விஷ். இந்த ரெண்டுமே வாலிப பிள்ளைங்களை இன்னைக்கு அப்படியே போட்டு